5 வகை கறி சோறு அந்த மாதிரி கான்செப்ட். ஊருக்கே சோறு போற ஒரு விவசாயி. இவ்வளவு போனால் அளவு இல்லாமல் சாப்பிடலாமா? காலையில வந்துட்டு களி, கருவாட்டு குழம்பு, இட்லி, தோசை, முட்டை தோசை, சிக்கன் குழம்பு, மீன் குழம்பு, சிக்கன் தொக்கு, ஆட்டுக்கால் பாயா, இடியாப்பம். மத்தியானம் வந்துட்டு 150 ரூபாய்க்கு அன்லிமிட்டட் மீல்ஸ் ப்ளஸ் 5 வகை சைடிஷோட சிக்கன் தொக்கு, ரோஸ்ட் மாதிரி ட்ரை மாதிரி ஒரு சிக்கனு, போட்டி, முட்டை, மீன் வறுவல், எறா தொக்கு, நண்டு தொக்கு, கடம்பா தொக்கு, சோறா புட்டு, இது எல்லாமே வரும். பாமாயிலுக்கு வேலையே இல்லைங்களா? யாரும் ஊர் சைடு டிஷ் மாதிரி இருக்குன்னு சொல்றாங்க. சாப்பாடுக்கு அளவு கிடையாது, என்ன வேணா சாப்பிடலாம். இது என்ன மரம்னா? ஓ, வேப்ப மரம், மாமரம். ஹே கைஸ், வெல்கம் டு கார்த்திக்ஸ் வியூ சேனல். மக்களை இப்போ எங்கே வந்திருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, அம்பத்தூரில் பார்த்தீங்கன்னா விவசாயி உணவகம். அதாவது இங்கோட ஸ்பெஷலே பார்த்தீங்கன்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, காலையிலேயே இட்லி, தோசை, முட்டை தோசை, ஆப்பம், இடியாப்பம்ட்டு அதுக்கு வந்து ஆட்டுக்கால் பாயா ப்ளஸ் மீன் குழம்புன்ற மாதிரி காலைல டைமு. மத்தியான டைம் பார்த்தீங்கன்னா 5 வகை கறி சோறு. சேலம் பக்கத்தில், ஈரோடு பக்கத்துலலாம் வந்து பார்த்துருப்போம் 5 வகை கறி சோறு அந்த மாதிரி கான்செப்ட்டு. அளவில்லா சாப்பாடு 150 ரூபா. சாப்பாடு, மீன் குழம்பு, கோழி குழம்பு, கருவாட்டு குழம்பு, ரசம், கோழி தொக்கு, கோழி வறுவல், மீன் வறுவல், குடல் வறுவல், அவிச்ச முட்டை. தினமும் இதில் வந்து எதாச்சும் வந்து 2 வகை வந்து சேஞ்ச் ஆகிட்டாங்க. நண்டு தொக்கு, இறால், கடம்பா, சுறா புட்டு அந்த மாதிரி வந்து இது இல்லை. அளவு சாப்பாடு 80 ருபீஸ். சாப்பாடு, மீன் குழம்பு, கோழி குழம்பு, கருவாட்டு குழம்பு, ரசம், ஆம்லெட். இவங்களோட ஃபோன் நம்பர் வந்து 9445777658. இந்த ஆம்பியன்ஸே வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. மேலே வந்து மரத்துக்கு அடியில் வந்து சூப்பராக ஒரு ஷெட்டம் போட்டு பக்காவாக பண்ணியிருக்காங்க. வெயிலே தெரிலங்க, அடிக்கிற வெயிலுக்கு மண்டெல்லாம் காயுது. இதில் வர முடி வர இல்லையா, செம்மையாக காயுது. இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா இப்படி ஒரு ஆம்பியன்ஸில் நான் வந்து விவசாய உணவகன்றது நான் இன்றைக்கி தான் வாங்க ருசி பார்த்துறோம் எப்படி தான் இருக்குன்றது. இது பார்த்திங்கன்னா அவங்க வந்து குக்கிங் வந்து பார்த்திங்கன்னா கட்டப்பு ராக்கெட் அடுப்பு வச்சு தான் வந்து குக் பண்ணுறாங்க. கேஸ் அடுப்பில் ஃபுல் அண்ட் ஃபுல்லி விறகு அடுப்பு, அதாவது ராக்கெட் அடுப்பு வச்சு தான் வந்து பக்காவாக குக் பண்ணுறாங்க. மனமே அள்ளுது, சீரியஸாக சொல்கிறேன். அந்த கட்ட அடுப்போட அந்த ஸ்மோக்கினஸ் ப்ளஸ் வே ஆஃப் குக்கிங் நல்லாவே இருக்குது. என் பேர் மணிமேகலை. விவசாயி உணவகம். சாப்பாடு சம்மந்தமான பேர் வைக்கணுன்ட்டு ஊருக்கே சோறு போகிற ஒரு விவசாயி. அவர் பேர் வச்சா ரீச் ஆகணும் ஒரு நம்பிக்கை. நாங்கள் ஒரு 5 இயர்ஸாக பண்ணிகிட்ருக்கோம். வெஜிடேரியனில் பண்ணிட்டு இருந்தோம். இப்போது நான்வெஜ்ஜாக மாறினது ஒரு 1 இயராக பண்ணிகிட்ருக்கோம். காலையில் வந்துட்டு களி, கருவாட்டு குழம்பு, இட்லி, தோசை, முட்டை தோசை, சிக்கன் குழம்பு, மீன் குழம்பு, அப்புறம் சிக்கன் தொக்கு, ஆட்டுக்கால் பாயா, இடியாப்பம் எல்லா நாளும் இருக்கும். மத்தியானம் வந்துட்டு 150 ரூபாய்க்கு அன்லிமிட்டட் மீல்ஸு ப்ளஸ் 5 வகை சைடிஷோட எல்லாமே சிக்கன் குழம்பு, மீன் குழம்பு, கருவாட்டு குழம்பு, சாம்பார், ரசம். சைடிஷ்னால் 2 வகை சிக்கன், ஒரு சிக்கன் தொக்கு, ரோஸ்ட் மாதிரி ட்ரை மாதிரி ஒரு சிக்கனு, போட்டி, முட்டை, மீன் வறுவல், இதோட சேர்த்து 150. அது கம்மியாக வேணுன்றவங்க ஒவ்வொரு சைடிஷுக்கு 20 ரூபா, 80 ரூபாய்க்கு இருக்குது. வெறும் முட்டை மட்டும் வரும். 100 ரூபாய்க்கு முட்டை ஏதாவது ஒரு சைடிஷு, 120 ரூபாய்க்கு முட்டை ப்ளஸ் இன்னும் 2 சைடிஷு. அதாவது பட்ஜெட்டுக்கு தகுந்த மாதிரி. அது இல்லாமல் எறா தொக்கு, நண்டு தொக்கு, கடம்பா தொக்கு, சோறா புட்டு, இது எல்லாமே வரும். அரிசி வந்து பாயில்டு ரைஸ் தான், புழுங்கல் வச்சு நல்ல குவாலிட்டியான ரைஸ் தான். அஜினமோட்டோ, கலரு, ஆப்போ சோடா, இது மாதிரி வயிற்றுக்கு அதாவது ஸ்டார்டிங்லேருந்து ரெகுலராக வராங்க கஸ்டமர் இங்கே சாப்பிட்றதுக்காக. ஆயில் ரீஃபண்ட் ஆயில் தானே, பாமாயிலுக்கு வேலையே இல்லை இங்கெல்லாம். நாங்கள் ஃப்ரைலாம் கூட ரீஃபண்ட் ஆயில் தான். எடுப்பு எங்களோட கான்செப்ட் அந்த 150 ரூபா சாப்பாடுன்றது பட்ஜெட்டுக்குள்ளே வராது. அது நாங்கள் சிலிண்டர்லாம் யூஸ் பண்ணோன்னா ஒரு நாள் 3000 4000 சிலிண்டருக்கே போய்டும் எங்களுக்கு. ஸோ அதனால் நாங்கள் ஸ்டார்ட் பண்ணும் போது விறகடுப்பில் தான் ஆரம்பித்தோம். இந்த கேஸ் வந்ததுக்கு அப்புறம் எங்களுக்கு அந்த ப்ராப்ளம் வரல. கேஸ் தொல்லை இல்லை. ஆனால் என்ன, விறகு ரேட் அதிகமாகிடுச்சு ஃபஸ்ட்டை விட. ஏன்னா நான் தான் ஃபுல்லாக குக்கிங் எல்லாமே நானே பண்ணலை. வீட்டில் ஒரு நாள் லீவ் வேணுன்ட்டு திங்கக்கிழமை மட்டும் லீவு. மண்டே சண்டே நல்லா போகும், அன்றைக்கி லீவ் விட முடியாது. ஸோ அதனால் வீக் டேஸில் திங்கக்கிழமை கொஞ்சம் டல்லாக தான் இருக்கும். ஸோ அந்த வாரம் எங்களுக்கு பிரேக்காக எடுத்துக்கிறோம். இல்லை நைட்டு கிடையாது, காலையிலையும் மத்தியானம் மட்டும்தான். காலைல 7:30 இருக்கும், மத்தியானம் ஒரு 3 மணி வரைக்கும் போகும், 3-3:30 வரைக்கும். தெரியல. நான் பிறந்தது எங்கள் அப்பா அம்மா நேட்டிவ் வந்து நாகப்பட்டினம், தஞ்சாவூர் மாவட்டம். நான் குழந்தைலேருந்து சென்னையில் தான் இருக்கேன். ஸோ எனக்கு தெரிஞ்சது செய்கிறேன். அது எல்லாரும் ஊர் சைடு டிஷ் மாதிரி இருக்குன்னு சொல்கிறாங்க. அது எப்படின்னு தெரியல எனக்கு. மீன் குழம்பு நல்லாயிருக்கும்னு சொல்லுவாங்க. குழம்பு, கருவாட்டு குழம்பு எல்லாமே நல்லாயிருக்கும். ஏன்னா எல்லோரும் காரம் கொஞ்சம் தூக்கலாக இருக்குன்ற மாதிரி ஃபீல் பண்ணுறாங்க. எங்களது இல்லைன்னா எல்லாமே மசாலா ஐட்டம் இல்லையா, எல்லாமே காரம் போட்டு செய்கிறதுனால எல்லாம் சேர்ந்து சாப்பிடும்போது காரம் கொஞ்சம் தூக்கலாக தான் தெரியும் அவங்களுக்கு. ஆனால் காரம் கொஞ்சம் அதிகமாக இருக்க மாதிரி ஃபீல் பண்ணுறாங்க. ஆனால்
கம்மியாக போட்டோம்னா அந்த டேஸ்ட் வராது. நார்மல் ஜாஸ்திலாம் கிடையாது, நார்மல் காரம் தான் நாங்கள் போடுறது. வந்து டேஸ்ட் பண்ணி பாருங்கள், உங்கள் கருத்துக்களை சொல்லுங்கள். கண்டிப்பாக உங்கள் ஊர் சைடில் சாப்பிட்ட அந்த ஃபீல் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். குக்கிங் எல்லாம் பார்த்தீங்கன்னா படு அட்டகாசமாக பண்ணுறாங்க, நல்லா நீட் அண்ட் கிளியராக பண்ணுறாங்க. மசாலாஸ் எல்லாமே வந்து ஓன் மசாலா வச்சுங்க, பாக்கெட் மசாலாஸ் எல்லாமே யூஸ் பண்ணுறாங்க. அவங்க மீன் ஆயிடுது பாருங்களேன், நல்லா அதாவது போட்டு கழுவுன்னு ஃபுல்லாக போட்டு கழுவிட்டு இருக்காங்க. மீனை வந்து அவ்வளோ சுத்தபத்தமாக பக்காவாக கழுவிட்டு இருக்காங்க. இந்த அனலில் எப்படி தான் நின்றுட்டு வேலை செய்கிறாங்க எனக்கு சத்தியமாக புரியல, எனக்கு வேர்த்து கொட்டுது. 80 ரூபா சாப்பாடுக்கு ஒரு முட்டை, 100 ரூபா சாப்பாடுக்கு ஒரு முட்டை, ஒரு மீன், 100 ரூபா வாங்கினா ஒரு சிக்கன் வரும் 3, 150 ரூபா வாங்கினா 2 சிக்கனு, போட்டி, மீன், இது முட்டை வரும், 5 சைட் டிஷ் வந்துடும். அது வந்து மீன் கொம்புனா மீன் கொம்பு ஊற்றிக்கலாம், கரடு கொம்பு ஊற்றிக்கலாம், சிக்கன் குழம்பு, சாம்பார், ரசம், எவ்வளோ வேணால் சாப்பிட்லாம். சாப்பாடுக்கு அளவு கிடையாது, என்ன வேணால் சாப்பிட்லாம். 80, 150, 100 ரூபாய்க்கு வந்து சாப்பிடுங்க இருக்கிறாங்க. 2 மீன் முட்டை, அப்புறம் மீன் முட்டை சிக்கன் வாங்கினா 120 ரூபா. வர மக்கள் எதை ரொம்ப இந்த 3 ஐட்டத்தில் எது எல்லாமே நல்லா இருக்குன்றாங்க. இதுதான் சரியில்லைன்னு இது வரைக்கும் யாரும் கம்ப்ளைண்ட் பண்ணுறது கிடையாது. எல்லாம் நல்லா இருக்குது, திருப்தியாக இருக்குது, சாப்பிட்டு போகிறோன்னு தான் எல்லோரும் தேங்க்ஸ் சொல்லிட்டு போகிறாங்க. 12:30 மணிலேருந்து 2:30 மணி வரைக்கும் கூட்டம் நல்லா வரும். பார்சல் பண்ணுறது, இங்கே சாப்பிட்றது, வீட்டுக்கு வாங்கிட்டு போவாங்க. அது இல்லாமல் சைட் டிஷ் வேறு தனியாக 150 ரூபா, 180 ரூபா, யாரா சிக்கன் 150 ரூபா அந்த மாதிரி கூட வாங்கிப்பாங்க. ஒரு முட்டை பார்சல் வாங்கிட்டு போவாங்க, குழம்பு வாங்கிட்டு போவாங்க 30 ரூபா 50 ரூபான்னு. சிக்கன் குழம்பு, மீன் குழம்பு கூட பார்சல் பண்ணுவாங்க. எப்பா முடியல சாமி, உள்ள அனல் கக்குது. அது அடிக்கிற வெயிலுக்கு அவங்க எப்படி தான் குக் பண்ணுறாங்கன்னு உண்மையாகவே எனக்கு புரியல. சரியான வெயில். இந்த மரத்தினால தான், ஆமாம் இல்லை மரம் இல்லைன்னா அவ்வளோதான். இரும்பு ஷீட் வரல, அதான் இரும்பு ஷீட்டில் தான் வச்சுருக்காங்க சூப்பராக. வெளியில் வந்து ஒரு தள்ளுவண்டி டைப்பில் வந்து வச்சு பக்கா கொடுத்துட்ருக்காங்க. இது என்ன மரம்னா? வேப்ப மரம், மாமரம். செல்ஃப் சர்வீஸ் தாங்க, எவ்வளோ வேணும் அளவு இல்லாமல் சாப்பிட்லாமா. உங்களுக்கு வந்து 5 வகை கறி சோறு 150 ரூபா பிளேட் தான் வாங்கியிருக்கோம். என்னென்னதுன்னா சிக்கன் நினைக்கிறேன், சிக்கன், அப்புறம் போட்டி, அப்புறம் சிக்கன்லேயே இன்னொரு வகை வறுவல் ஆட்டம் பண்ணியிருக்காங்க, அப்போ அவிச்ச முட்டை, அப்புறம் கெண்டை மீன் வறுவல். இப்போ வந்து மீன்பிடி தடைக்காலம் இருக்கிறதுனால கடல் மீன் போடலையா, கெண்டை மீன் போட்டிருக்காங்க. என்ன குழம்புனது? சிக்கன் குழம்பு. ரொம்ப காரம்லாம் இல்லை, நல்லா இருக்குது. நல்லா எல்லா தரப்பினரும் சாப்பிட்ற மாதிரி தான் இருக்குது. நல்லா காரமாக அப்படியே பயங்கரமாக இருக்குதுனால சொல்லிட்டு இருந்தாங்க. நார்மலாக இருக்குது, நல்லா இருக்குது. இன்னும் இது சூடாக சாப்பிடும் போதே இந்த வெயிலுக்கு தான் கடுப்பு ஏற்றுற மாதிரி இருக்குது. இப்போ மீன் நல்ல இப்போ சுட இருக்குது, நல்லா வெந்திருக்கு. அடுத்தது பார்த்திங்கன்னா கெண்டை மீன் அல்வா மாதிரி இருக்குது. சீரியஸ்லி நல்லா இருக்குது, நல்லா வெந்திருக்கு. மசாலா எல்லாம் பதமாக இருக்குது, கலர் இல்லை, அதான் மெயினான விஷயம். இதில் பார்த்திங்கன்னா இன்னொரு சிக்கன் நம்ம சொன்னோம் இல்லையா, தொக்கு. நல்லா இருக்குங்க. மாடரேட் ஸ்பைசி தான், ஹெவி ஸ்பைசிலாம் இல்லை. பட் டேஸ்ட் ஹோம்லி ஃபுட்டு, 100% ஹோம்லி ஃபுட். இது வந்து கமர்ஷியலாக ஹோம்லி ஃபுட்டு. பார்த்திங்கன்னா போட்டி, போட்டியில் பார்த்தீங்கன்னா கவுச்சி வாடான்றது ஒன்று வரும் நிறைய இடத்துல. பட் இங்கே அது இல்லை, அவ்வளோ க்ளீனாக பண்ணியிருக்காங்க, நல்லா அருமையாக பண்ணியிருக்காங்க. நிறைய பேர் வந்து இங்கே வந்து பார்சல்ஸாக, ஏகப்பட்ட பார்சல்ஸாக போகுது. சில பேர் தான் உட்காந்து சாப்பிட்றாங்க. அப்புறம் பள்ளிப்பாளைய சிக்கன் ஆட்டம் இருக்குது பார்க்குறதுக்கு. இது இந்த கலரு இதெல்லாம் பார்க்கணும், பள்ளிப்பாளையம் சிக்கன் மாதிரி இருக்குது. சிமிலராக தான், இன்னும் தேங்காய் போட்டு தான் பள்ளிப்பாளையம் சிக்கன் தான். இந்த 150 ரூபாய்க்கு ஒர்த்தானா நல்லாவே ஒர்த்து. இந்த 150 ரூபாய்க்கு வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக வைப்பாங்க. இது எவ்வளோ தேவலாம், நல்லாவே வச்சுருக்காங்க. முட்டை எல்லாம் ஐட்டங்கள்லாம் இருக்குது. பட் உங்களுக்கு எக்ஸஸாக வந்து உங்களுக்கு சைட் டிஷ்ஷஸ் வேணுனாலும் அதுவும் வந்து பண்ணிகிட்ருக்காங்க. அது எக்ஸஸாக வாங்கிக்கலாம், குழம்பு வேணுன்னா குழம்பு வாங்கிக்கலாம், அந்த மாதிரி எக்ஸஸ் ஐட்டம்ஸும் வாங்கிக்கலாம். முட்டை
வீட்டில் மிளகாத்தூள் போட்டு வளரும்ல அந்த மாதிரி தான். இந்த ஒரு நல்ல ஒரு ஷாப்பு, விவசாயி கறி விருந்து பண்ண ஒரு வீட்டு உணவை ட்ரை பண்ண ஒரு சந்தோஷம் இருக்கும். ரொம்ப ஆகவும் இல்லை, நல்ல ஒரு டீசெண்டாக நம்ம ட்ரை பண்ணி அட்டகாசமாக சாப்பிட்லாம். ஐஸ் நல்லா தான் இருந்தது. சின்ன பள்ளிப்பாளையம் சிக்கன் நினைப்பேன், பட் அது சிந்தாமணி சிக்கனா கண்டிப்பாக வந்து மஸ்ட் ட்ரை. இது வந்து விவசாயி கறி விருந்துன்னே சொல்லலாம். நல்லா இருக்குது. ஆம்பியன்ஸை வந்து உட்காந்துட்டு சாப்பிட்ற மாதிரி நல்லா சூப்பராகவே இருக்குது. இனிமேட்டு நெக்ஸ்ட் வீடியோ அடுத்த பதிவில் சந்திப்போம். ஒரு சூப்பரான கண்டனோட அடுத்த பதிவில் ஒரு செம்மையாக வந்து நம்ம மீட் பண்ணலாம். அதுவரை உங்களிடம் விடைபெறும் உங்கள் கார்த்திக் கார்த்திக். ஓகே, பாய் பாய் பாய். Nine 8 408 28 425.